ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். அண்ணாமலை முதலில் பார்த்தேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். January 12th, 1995, பாஷா ரிலீஸ். 30 years அந்த படம். இன்றைக்கும் அந்த படத்துக்கு அதே க்ரேஸ் இருக்கிறது தான் ரியலி 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 ஹாப்பி. ஏன்னா ஒரு படம் ஒரு 1 year 2 years 5 years அவரோட பாப்புலாரிட்டி இருக்கும். அப்புறமா வித் டைம் இட் வில் பாஸ் ஆஃப். பட் டுடே 30 yearsக்கு அப்புறம் கூட அந்த படத்துக்கு அதே க்ரேஸு. ஜெனரேஷன்ஸ் மாறி போச்சு. புது ஜெனரேஷன் அவங்களும் அதே மாதிரி அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். நான் கூட எப்போ ஏர்போர்ட் போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் பக்கத்தில் சார் பாஷா மறக்கவே முடியாது சார், நான் ஒரு 100 தடவை பார்த்துட்டேன் சார், சில பேர் நான் 200 தடவை பார்த்துட்டேன் சார். இப்படி அவாவா அந்த படத்தை பற்றி சந்தோஷமாக எக்ஸைட்டடாக பேசும்போது ஐ ரியலி டச்ட் பை தட் லவ். சில பேர் வந்து சார் 1000 தடவை பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க ஒருத்தர். ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். இப்போ நிஜமாகவே அவங்கள ஒவ்வொரு ஃப்ரேம், ஒவ்வொரு டயலாக், ஒவ்வொரு மியூசிக்கு, எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்கள பைஹார்ட்டாக இருக்குது. அது வை தட் ஹேப்பன், ஹவு இட் ஹேப்பன், அது ரியலி நோ வேர்ட்ஸ் ஃபார் தேட். எனக்கு என்னோடய சிக்னேச்சரே பாஷா தான். சுரேஷ் கிருஷ்ணா, எந்த சுரேஷ் கிருஷ்ணா, பாஷா சுரேஷ் கிருஷ்ணா சொன்னால் போகிறோம். அந்த அளவுக்கு எனக்கு அது ஒரு சிக்னேச்சர் ஆகிடுது அந்த படம். அண்ட் நோ வேர்ட்ஸ் ஃபார் தட் சந்தோஷம். அது 2019 அந்த படம் ஒரு சின்ன ரீரிலீஸ் பண்ணாங்க, ஒரு 2-3 தியேட்டரில் மட்டும். அப்போ ரோஹிணியில் போயிருந்தேன் நான். அதே க்ரேஸு, அதே மேட்னஸ், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி ஒரு 1995க்கு அப்புறம் 2019 ஒரு 26 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள அந்த படத்தை மறுபடியும் பார்க்கும்போது அதே க்ரேஸில் இருந்தது, அதே மாதிரி இருந்தது, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி இருந்தது. அப்போ ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி, என்ன சுரேஷ், அன்றைக்கி நாங்கள் ஃபோனில் இது பண்ண முடியல, வீடியோவில் எடுக்க முடியல, கேசட் தான். இப்போ ஃபோனில் எல்லாம் அந்த க்ரேஸு, அந்த லாட்ரி டிக்கெட்டு, அப்புறம் டான்ஸ் ஆடுறது எல்லாம் வீடியோ அவர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார் ரஜினி சார். என்ன சுரேஷ் என்னது இது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு. நீங்கள் தான் சொல்லணும் சார், அந்த க்ரேஸ் அப்படியே இருக்குது, இட் இஸ் நாட் ஸ்டாப்டு, இது மேஜிக் இல்லையா அப்படின்னாரு. எஸ் சார், அதான் கரெக்ட் வேர்டு, இட்ஸ் அ மேஜிக். தட் இட்ஸ் ஸ்டில் அ பாப்புலர் ஃபிலிம், ஸ்டில் பீப்புள் லவ் இட். இதுக்கு வந்து நான் எப்படி இந்த மேஜிக் உருவாச்சு, இஸ் இட் பாசிபிள் டு கீப் மேக்கிங் சச் மேஜிக் ஆர் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட்? இதுக்கு நான் ரமேஷ் சிப்பி ஷோலே படத்துக்கு சொன்னார், ஃபிலிம்ஸ் லைக் ஷோலே ஆர் நாட் மேட், இட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி தான் ஃபிலிம்ஸ் லைக் பாஷா ஆர் நாட் மேட், இட் ஹேப்பன்ஸ், இட் ஹேப்பன்ட். பட் ஹவு இட் ஹேப்பன், ஹவு ஆல் தோஸ் மெமரிஸ், ஆல் தோஸ் highlights, how it all happened ங்கிறது நான் I will try to recreate it today. Before 12th January 1995 நான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ப்ரீவியஸ் டேக்கு நான் போகிறேன். 11th January 1995 ஈவினிங் 6 PM ஆல்பர்ட் தியேட்டர் ப்ரீமியர். ஆல்ரெடி அந்த படத்தோடு பாஷா ஆல் சாங்ஸ் சூப்பர் ஹிட்டு. அவரோட ரஜினி சார் படத்தில் சூப்பர் ஹிட் சாங்ஸ் கூட, அவரோட அந்த கெட்டப், பாஷா கெட்டப்போட ஃபோட்டோஸு போஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தது. க்ரேஸில் இருந்தாங்க. அண்ட் அண்ணாமலைக்கு அப்புறம் வீராக்கு அப்புறம் என்னோட அவரோட காம்பினேஷன், தேர்ட் காம்பினேஷன். ஸோ தியேட்டர் வாசல் வாஸ் லைக் ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. கட் அவுட்ஸும் அதுவும் இதுவும் பயங்கர க்ரௌடு. அப்போது என்ன பண்ணியிருந்தோம்னா, மேலே ஃபுல்லாக விவிஐபிஸ் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அப்போ பால்கனியில், கீழே ஜென்ரல் ஆடியன்ஸ். ஸோ யூ வில் கெட் த ரியாக்ஷன் ஆஃப் த ஜென்ரல் ஆடியன்ஸ். செலிப்ரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப
கத்த மாட்டாங்க, பட் யூ வில் கெட் தட் ஆம்பியன்ஸ் ஆஃப் தட். வேறு இதில் கான்செப்டில் வி ஹேட் தட். ஸோ மேல் ஹவுஸ்ஃபுல், வி ஹேட் ஆல் நம்ம சிவாஜி சார் ஃபேமிலியில் ராம்குமார் சார், பிரபு சார், அப்புறம் டைரக்டர்ஸ் உதயகுமார், வி உதயகுமார், பி வாசு, நிறைய தெரிஞ்ச டைரக்டர்ஸ், ஜெகநாதன் சார், நல்ல க்ரீம் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அண்ட் லதா ரஜினிகாந்த்மா, சௌந்தர்யா, ஐஸ்வர்யா, யங் கேர்ள்ஸ் அவங்களும் வந்திருந்தாங்க. ரஜினி சார் ஜென்ரலாக ப்ரீமியருக்கெல்லாம் வரமாட்டார். ஃபார் தட் மேட்டர் அவர் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஷோ ஒன்று நடக்கும், ஃபுல் பிக்சர் பார்த்துட்டா அதுக்கப்புறம் வரமாட்டார். ஆனால் எல்லார்ட்டையும் கேட்பார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஒப்பீனியன் சொல்லணும். அவரோட ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து, அவரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லார்ட்டேருந்து வந்து ஒப்பீனியன் கேட்பார். அவர் வந்து ஒரே ஒரு மேட்டர் தான் சொல்லுவார், படம் பார்த்துட்டு எனக்கு உண்மையான ஒப்பீனியன் வேணும், நோபடி சும்மா எனக்காக இதுக்காக சொல்லக்கூடாது, ஐ நீட் த ஹானஸ்ட் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுவார். அண்ட் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனால் ஒருத்தருக்கு எப்படி ஒரு டென்ஷன் இருக்கும், இந்த படம் எப்படி இருக்குது, நல்லா ஓடணும், அந்த மாதிரி எப்போதுமே இருப்பார். ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆன் தி என் படம் எப்படி இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு ஐ திங்க் தட் ஃபியர் ஆல்சோ மேக்ஸ் யூ ஆல்வேஸ் ஃபைட் தி பேட்டில், யூஆர் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட். அந்த மாதிரி இருக்கும். அது நம்ம பாட்டு ரிலாக்ஸ் ஆகி படம் ஓடியாச்சு, இந்த படம் ஓடிடும் அந்த மாதிரி இல்லை. படம் நல்லா வரணும், நல்லா ஹிட் ஆகணும், அந்த ஒரு அர்ஜு, அந்த ஒரு ஆல்வேஸ் அ பேட்டில் வினிங் மூமெண்ட் அவர் மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க, நானும் இருந்தேன், எல்லாம் க்ரௌடு, கீழே ஃபுல் ஆடியன்ஸ். படம் 6 PM ஷோ ஆல்பர்ட் தியேட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. சென்சர் சர்டிஃபிகேட் முடிஞ்சது அந்த லோகோ வரும் ரஜினி சாரோட. ஆக்சுவலாக அண்ணாமலையில் அந்த லோகோவுக்கு தேவா சார் ஒரு தீம் மியூசிக் கொடுத்துருந்தாரு. பீரல் அந்த மியூசிக் ராஜா சார் யூஸ் பண்ணல. ஸோ எங்கேயோ அந்த கிக் இருக்குல்ல, அது ராஜா சார் ஸ்டைலில் இருந்தது. ஸோ மறுபடியும் அந்த தீமில் அந்த லோகோ அகெயின் அந்த மியூசிக் வந்தது. ஹேய் அதெல்லாம் வந்தது. ஆடியன்ஸோட பயங்கரமான ஒவேஷன். அது எக்ஸ்பெக்டட். ஐ வாஸ் ஹாப்பி வெயிட்டிங். ஸ்லோலி படம் ஆரம்பித்தது. நமக்கு தெரிஞ்ச சில மேட்டர்ஸ் இருக்கும், கன்ஃபார்ம்டு. இது ஆட்டோக்காரன் சாங் வரும்போது கன்ஃபார்ம்டாக அது பெரிய லெவலில் பாட்டு ஹிட்டு. ஸோ தியேட்டரில் பயங்கர ஹங்காமாவாக இருந்தது. தே ஆர் என்ஜாயிங் இட். அதுக்கப்புறம் ருட்டீனான அந்த படத்தில் ரஜினி சாரோட காமெடி கிடையாது. லைக் இப்போ நம்ம அண்ணாமலையில் பாம்பு காமெடி, கடவுளை காமெடி, இது நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கும். இதில் எதுவுமே கிடையாது. ரொம்ப சட்டில் சின்ன நக்மாட்டு 2-3 டயலாக் இருக்கும், தவிர எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபைட்டு கிடையாது. ஸோ பிரேக்கிங் ரூல். ரஜினி சாரோட சினிமாவில் எதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க எங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் we were கான்ஃபிடென்ட். பட் எப்படி வருங்கிறது அன்றைக்கி எங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் சீன் அவரோட படத்துலேயும் சரி, அந்த மாதிரி சீனே வந்ததில்லை. ஒரு டிஐஜி கிட்ட இவர் போகிறாரு. டிஐஜிக்கு இவருக்கு ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ், ஒரு ஃப்ளாஷ் கட்ஸ் வரும் பேக்ரவுண்டில், நெகட்டிவில். இவர் யார், ஒரு பாஷான்னு ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு வரும். அதனோட ரியாக்ஷன் தியேட்டரில் இன்ஸ்டன்ட்லி டெரிஃபிக்காக இருந்தது. குட், வி கிராஸ்ட் இட். நெக்ஸ்ட்டு தங்கச்சி சீட்டுக்காக கிளாஸ் டோருக்குள்ளே போய் பேசுகிறாரு. அது எக்ஸ்ட்ரானரி ரியாக்ஷன். என்னன்னா என்ன பேசுனீங்க, உண்மையை பேசினேன், ஃபுல் கிளாப்ஸ், வெரி குட். இப்போ சக்சீட் ஆனது. தேர்டு, அந்த கம்பத்தில் கட்டி ஆனந்தத்தை அடிப்பார். அது ரொம்ப கிரிட்டிக்கல் சீன். ரஜினி சார் அடி வாங்க போகிறாரு. அது அந்த மாதிரி நடக்காது, கட்டி போட்டெல்லாம். புது சீன் அது. கட்டி போட்டு என்னடா நடக்கும்போது தியேட்டரில் கிளாப் அடிச்சுட்டாமா, சந்தோஷம், தலைவா அடிக்கிறா சொல்லி. ஆனால் ஹீ நியூ சம்வேர் தட் ஹீ வில் ஹிட் பேக். அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் அவங்க கிளாப் அடித்தாங்க. இட் வாஸ் அமேசிங். டாட்டர் ரியாக்ஷன். ஐ வாஸ் எக்ஸைட். நான் பயந்த சீனில் பெரிய கிளாப் வந்தது. வெரி குட். அப்படியே கண்டினியூ ஆச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவரோட அந்த ஆட்டோ கிழிக்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அங்கே ஒரு ஃபீலிங்கு. அப்படியே டைனாமிக்ஸ் மாறி அந்த இன்டர்வல் சீன் வரும்போது தங்கச்சி அவன் தள்ளி ரத்தத்தை பார்த்து ஃபஸ்ட்டு பஞ்ச் அடித்தோன்னு லேம்ப் போஸ்ட்டில் விழுந்த உடனே ஐ திங்க் அந்த மாதிரி க்ரேசி நாய்ஸ் நம்ம தியேட்டரில் கேட்டிருக்க முடியாது. அப்படி இட் வாஸ் லைக் அ சூப்பர், என்ன சொல்லுவாங்க, ஒரு டிடிஎஸ் எல்லாம் மீறி, அங்கே அட்மாஸ் எல்லாம் மீறி அப்படி சவுண்ட் அங்கே அவ்வளோ கத்துறாங்க. அண்ட் யூ கேன் see the மேலே இருக்கிற ஆடியன்ஸ் ஆல்சோ எக்ஸைட்டடாக கிளாப் அடித்தாங்க. இட் வாஸ் அவளுக்கே அந்த மூமெண்ட் இருந்து எப்படா அடிப்பார் இவர், எப்படா ஹிட் பேக் பண்ணுவார்னு அந்த ஹோல்டிங் பேக் ஒர்க் தேர்.
அடுத்து தம்பிகிட்ட போய் உள்ளே போ சொல்லும்போது இன்னும் கிளாப்ஸு. அப்புறம் அந்த ஃபைட்டு எல்லாம் முடிச்சு அந்த இன்டர்வெல்ல அவர் அப்படி ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னால் மாதிரி சொல்லும்போது இட் வாஸ் அன்இமேஜினபிள் இன்டர்வல் பாயிண்ட். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி வானட் மாதிரி இருக்கும் அது. அப்போ தான் ஜெகநாதன் டைரக்டர் சார் முள்ள என்னை கூப்பிட்டாரு. எக்ஸ்ட்ராடனரி இன்டர்வல் பாயிண்ட் சுரேஷ். ஆனால் நீ எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ ஏற்றிட்டேன் இந்த படத்தை. இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவுக்கு செகண்ட் ஆஃப் இல்லைன்னா இந்த படம் கான் அப்படின்னாரு. கரெக்ட் பாயிண்ட் அது. ஏன்னா நம்ம யார் பாஷா யார் ஏதோ நெகட்டிவ் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஹைப் பண்ணி விட்டோம். ஒரு லிட்ரலி ஃபஸ்ட் ஆஃப் உள்ள ஒரு டீசர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்படி ஒரு ஹைப் கொடுத்துட்டு இப்போ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன பயம் மாதிரி ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் ஹைட்டு கொண்டு போயிட்டோம். அப்போ எக்ஸ்பெக்டேஷனில் என்ன வரப்போகிறது, அவர் அந்த அண்டர் கிரவுண்டில் நடந்து வந்து அந்த ஆண்டனியோட ஆளை காலால் உதச்சி அவன்கிட்ட டயலாக் சொல்லுவார். அந்த கண்ணு அந்த பவரு அதில் அந்த பாஷா கெட்டப்பில் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லும்போது வி நியூ பாஷா ஹட் அரைவ்டு. ஆடியன்ஸ் கிளாப்ட். அப்போ கரெக்டாக ஜெகநாதன் சார் எப்படி என்னை பார்த்தாரு. நான் டிஸ்டன்ஸில் கதவுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படி கை காட்டினார். ஐ நியூ இட் வாஸ் டன். பாஷா மாணிக் பாஷா. சரி, இதுக்கப்புறம் பாஷா வரும், டி வில் கேரி. ஆனால் கூட என்ன வந்தது அதுக்கப்புறம் ஒரு டெர்ரிஃபிக் வில்லன் வந்தார். அன்இமேஜினபிள் டவரிங் பர்சனாலிட்டி ஆஃப் ரகுவரன் ஆண்டனி, மார்க் ஆண்டனி. அந்த கேரக்டர், அவர் லுக்கு, அவர் அந்த கான்டாக்ட் போட்டு அந்த லுக்கு கொடுக்குறது, கேட்வே ஆஃப் இந்தியா வாசலில் 2 பேரும் மீட் பண்ணுற டயலாக்ஸும், அந்த கேரக்டர், அப்புறமா ஜெயிலேருந்து வந்து அந்த ஹேகர்டாக அந்த தேவனை பார்க்குற லுக்கு எல்லாமே ஹைலைட்டாக இருந்தது. இஃப் திஸ் வாஸ் நாட் இனஃப், மியூசிக், ஆட்டோக்காரன் ஸ்டைலு தான், நீ நடந்தான் நடையழகு, செகண்ட் ஹாஃபில் 8 தான், தங்க மகன், எல்லா பாட்டு ஹிட்டு. சின்ன பீட் சாங், ஏ பாஷா பாரு பாஷா, அது ஹிட்டு. ஸோ யூ ஹாவ் கண்டினியூஸ்லி ஒர்க் ஆஃப் மியூசிக் டைரக்டர் தேவா, லிரிக்ஸ் ஆஃப் வைரமுத்து சார், அண்ட் கொரியோகிராஃபி ஆஃப் தருண் குமார், கேமராமேன்ஸ் எக்ஸலண்ட் PS பிரகாஷ் ஃபோட்டோகிராஃபி, ஃபேபுலஸ் எடிட்டிங் ஆஃப் கணேஷ் குமார், ஆக்ஷன் வந்து டெரிஃபிக்காக இருந்தது ராஜு மாஸ்டரோட இன்டர்வல் பாயிண்டில். இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு படத்துக்கு ஒரு ஹைலைட், 2 ஹைலைட், 3 ஹைலைட்டில் எவ்ரி திங் பிகேம் ஹைலைட். எவ்ரி திங். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு லெவலுக்கு மீறி போகும்போது செகண்ட் ஹாஃப் அவரோட அந்த கெட்டப்பு, அந்த கேரக்டர், அந்த டயலாக் டெலிவரி, ரஜினி சார் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தே பல வருஷமாக இருந்தது. இட் வாஸ் ஷியர் மேஜிக் ஆன் ஸ்க்ரீன், எலக்ட்ரிசிட்டி, பவர் ஆன் ஸ்க்ரீன். அவர் ஒரு டயலாக் பேசும்போது பீப்புள் லவ்ட் இட், கிளாப்ட். ஸோ வென் யூ ஆர் ஹேவிங் சச் அ ஸ்க்ரீன் பிளே, சச் அ ஸ்டோரி லைன், such a powerful performance, I think the magic had to happen, isn't it? It kept on happening. Everywhere today also, அந்த படம் சீன் பார்க்கும்போது கோஸ் பம்ப்ஸ் வருது சார். அது என்ன சார், அது என்ன சார் பவர்ஃபுல், என்ன டைலாக் சார் அது. பாலகுமார் சாரோட அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து கிளாப்ஸு. ஸோ ஒரு படம் இவ்வளோ வருஷமாக, 30 வருஷமாக இந்த அளவுக்கு அது சக்ஸஸாக இருக்குது. ஸ்டில் பீப்புள் லவ் இட்னா ஸோ மெனி திங்ஸ். அண்ட் அதெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது அது என்னெல்லாம் அதில் நாங்கள் ஹேசல்ஸ் ஃபேஸ் பண்ணோம், ஹவு இட் ஆல் காட் கிரியேட்டட், ஹவு ஒன் பை ஒன் வி ஓவர் கம் தோஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைனலி அச்சீவ்ட் இட். இன்றைக்கி அந்த படம் அந்த ஷேப் வந்ததுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி, த ஸ்மால் ட்ரிவியாஸ் அண்ட் anecdotes, I think it's will be sheer magic, sheer lovable it will be to hear it, I think. So let's start. அந்த படத்தோட ஓப்பனிங் வந்து சர்ப்ரைசிங்லி எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனேன்னு சொன்னேன்னா சிரிப்பேங்க. காட்ஃபாதர் படத்துலேருந்து. அது என்ன சார் காட்ஃபாதர்லேருந்து பிகினிங் சீன்ஸ் இன்ஸ்பயர் ஆனீங்க கேட்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக அது புக்கில் இருக்குது. எப்படின்னா ஒரு 4-5 ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அதில் ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், அவன் சொல்லுவான் ஒரே ஒருத்தர் தான் என்னை காப்பாற்ற முடியும், டான் கார்லியான். இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும், ஒன்லி 1 person கேன் சேவ் மீ, டான் கார்லியான். ஒரு 3-4 இன்சிடென்ட் போட்டுட்டு அப்புறம் தான் மெயின் காட்ஃபாதருக்கு வரும். சினிமாவில் அவங்க டேரெக்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு கல்யாணத்துலேருந்து. ஆனால் அந்த பாயிண்ட்டை வந்து நான் பேசிட்டு, ஸோ பிகினிங்கில் நம்ம ரஜினி சாரோட அந்த ஆட்டோக்காரன் சாங்கில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு மாணிக்கம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 மேட்ரு வரணும். ஸோ இஸ் அ மேன் வித் கோல்டன் ஹார்ட் சொல்கிறதுக்காக ஒரு 2 சீக்வன்ஸ் பண்ணோம். ஒன்று ஒரு
கல்யாணம் நடந்துட்டுருக்கு. கல்யாணத்தை டௌரிக்காக அங்கே ப்ராப்ளம் வருது. பணம் கொடுக்காம கல்யாணம் ப்ரொசீட் ஆகுது சொன்னால் ஜனகராஜ் வராரு. இந்த மாதிரி டௌரி பணம் கொடுங்க. மாணிக்க அண்ணா தான் கொடுத்து அனுப்பினார். கல்யாணம் நடத்துங்க பாரு. மாணிக்க நல்லா இருக்கணும் தேங்க்யூ. அடுத்த கட் பண்ணால் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும். கரெக்டாக ஜனகராஜ் வருவார். இந்த மாணிக்கம் கொடுக்க சொன்னார். ஆப்ரேஷன் நடத்துங்க பாரு. அவர் நல்லா இருக்கணும். அவர் எங்கே இன்றைக்கினா அந்த மாதிரி இன்றைக்கி ஆயுத பூஜை பட்டை கலப்பின்னு இருப்பார் சொல்லி சாங்க்கு வரும். இந்த 2 சீனுன்னா அவரோட கோல்டன் ஹார்ட் காட்டுறதுக்காக ஒரு 2 சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு ஹவு ஹி ஹெல்ப்ஸ் இஸ் ஃபெலோ ஆட்டோ பீப்புள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பிகினிங்கில் உடனே இன்ட்ரடியூஸ் ரஜினி சாரோட கேரக்டர் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 சீன்ஸ் பண்ணோம். ஒரு சின்ன பிட்டாக வரும். அதுக்கப்புறம் ஆட்டோகாரன் சாங். இந்த ஆட்டோகாரன் சாங்க்கு பற்றி ஒரு சின்ன 2 மேட்ரு இருக்குது. அதை நான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்போஸிங் வந்து நாங்கள் சத்யா மூவிஸ் ஆஃபீஸில் தான் ஆரம்பியப்பன் சார் ஆஃபீஸில் நாங்கள் கம்போஸிங் பிளான் பண்ணோம். தேவா சார் அவரோட டீமு, நான், வைரமு சார் அப்புறம் தான் வந்தார். நாங்கள் எல்லாமே உட்காந்து கம்போஸிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு சாங் வந்து ஆஃப்டர் அண்ணாமலை அந்த அங்கே பந்தேண்டா பால்காரனுக்கு நேஷ்னல் ஆந்தம் எடுத்து இதை வந்து ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு நேஷ்னல் ஆந்தம் மாதிரி பண்ணலாம் சொல்லி ஒரு தீமாக ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பேசும்போது அப்போ ட்ரெண்டு வந்து இந்த ரேப் சாங் ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது. சரி ரேப் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரேப் ஸ்டைலில் ஒரு கம்போஸ் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரஜினி சார் மத்தியானம் வந்தார். நாங்கள் மார்னிங் உட்காந்துருந்தோம். மத்தியானம் வந்தார். வைரமு சார் வந்தார். அந்த டியூனை கேட்டதும் ரஜினி சார்லாம், சார் ரேப் ஆப்பெல்லாம் நல்லா ஆடணும், டான்ஸ் ஆடணும். நமக்கு டான்ஸ் வராது, பிரபுதேவா இல்லைனா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு எதாவது பண்ணலாமே. அப்போ இன்னொரு மேட்ரு, ஒரு சின்ன ஒரு கானா பாட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தார் தேவா. அதை வந்து சார் இதை பாருங்கள் சார் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை பாடி காட்டினார். புழுவில் இதை பாரு, அதுலேருந்து இதை பாரு, இதில் இதை பாரு, இதை பாரு ஏதோ டிப்பிக்கலாக இருக்க ஒரு கானா சாங் ரொம்ப அவரோட ஸ்டைலில் பாடினார். ஆனால் கிக்காக இருந்தது. ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். அது டிப்பிக்கல் ஒரு பல்லவி ஃபார்மேட்டில் இருக்காது. ஆனால் கேட்கும் போதே வருது. எல்லாருமே உடனே எக்ஸைட்டட், சார் இது ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னும். இதை வந்து இது ஓகே, ஏன்னா அது பல்லவி இதில் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி இருக்கே இது இல்லை ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே நிமிஷம் பேடை கொடுங்க, பென் கொடுங்க. நாங்கள் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வாங்கிட்டு வைரமு சார்கிட்ட போய் ரஜினி சார் கொடுத்து கவிஞரே இதுக்கு பல்லவி போடுங்க அப்படின்னாரு. அவரும் நோ சொல்லலை, உடனே எடுத்தார். ஒரு பாடுங்கன்னார். டக்கு 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 ஒரு 5-6 நிமிஷம் எழுதிட்டு இதை பாருங்க கொடுத்தாரு. ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன்னு சொல்கிறோட சார் ஃபேண்டாஸ்டிக். தட் இஸ் யூ குட் ஒரு கடகடாத ஒரு கானா பாட்டை போட்டு இவர் உடனே அதுக்கு லிரிக் போட்ட உடனே சாங் வாஸ் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். இது ரொம்ப நல்லாயிருக்கு, இப்படியே ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்புறமா சரணால் எழுதி கொடுத்தாரு. அதுக்கு கம்போஸ் பண்ணி ஃபுல் பீட்ஸ் வேணும் சார், பட்டா கலப்பன மாதிரி ஒரு பக்கா ஒரு மாஸ். அது தேவா சாரோட அந்த ஸ்டைல் இருக்கும், அதில் சிக்னேச்சர் இருக்கும், அதில் அந்த கானா பாட்டு அந்த பீட்ஸு சூப்பராக இருந்த சாங். இப்போ இந்த சாங்கை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அண்ணாமலையில் வி ஹேட் பிரபு சுந்தரம், ராஜ் சுந்தரம் அவங்க பண்ணாங்க. சுந்தரம் மாஸ்டர் பண்ணார், பிரபுதேவம். இதில் வீராவில் ரகு மாஸ்டர் பண்ணார். இப்போ இதில் வந்து அந்த டைமில் ரஜினி சார் வந்து ஒரு 2 ஹிந்தி படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது தருண்குமார்னு ஒரு டான்ஸ் மாஸ்டரை அவருக்கு ஒரு அமிதாபோட அந்த படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் மீட் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா ஒரு ஹீராலான்னு ஒரு பெரிய கொரியோகிராஃபர். அந்த டைமில் இந்தியாவில் எல்லா படத்துலையும் அவர் ஹீராலால் நீங்கள் பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் வரும். அவரோட சன் வெரி டேலண்டட். அவர் அந்த அமிதாப் பச்சன் சாருக்கெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு பீட்டு, கோவிந்தாக்கெல்லாம் ஒரு ஸ்டைலில் அவரோட ஸ்டெப்ஸே புதுசாக இருந்தது. ரஜினி சார் அவனை வச்சு பண்ணலாமா கேட்டார். சார் எனக்கு தெரியாது, வில் ட்ரை. ஸோ அவன் ஆக்சுவலி தமிழியன், ஸோ ஹீ குட் ஸ்பீக் தமிழ். ஸோ இந்த பாட்டை நீங்கள் கம்போஸ் பண்ணி கரியோகிராஃப் பண்ணி ஒரு காட்டுங்க எங்களுக்கு சொன்னோம். ஸோ அவர் ஏவிஎம் ஏசி தியேட்டர் பக்கத்தில் ஒரு ஹால் இருந்தது, அங்கே நான் கம்போஸ் பண்ணிட்டு வரேன் சார் சொல்லிவிட்டு எல்லாரும் அவரோட டான்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபுல் ஒரு கொரியோகிராஃபி அவர் கம்போஸ் பண்ணார். அப்போ நானும் ரஜினி சாரில் போய் இந்த பாட்டை பார்த்தோம், அந்த கொரியோகிராஃபி பார்த்தோம். ப்ரில்லியண்ட்டாக பண்ணார் அவர். அது அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் அதை வச்சு அந்த எல்லோ கலர் இதை வச்சுட்டு ஒரு ஸ்டெப்ஸு போடுறதும் சிம்பிள் பீட்டில் அந்த பாட்டை வந்து ஒரு கிளாஸாக இருந்து பார்க்குறதுக்கு அந்த ஹோல் ரிதமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்து. ரஜினி சார் வந்து ஃபேண்டாஸ்டிக்கெலாம் கை கொடுத்துட்டோம், கட்டி பிடிச்சிட்டோம், இதை பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் வாங்க சார், நீங்கள் பார்த்துங்க சொன்னார். பார்த்துக்கலாம். அவரும் கொஞ்சம் நாள் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணார் டைம். அப்புறம் இதை வந்து நம்ம
ஒரு ஸ்ட்ரீட் செட்டு போடலாம், ஏன்னா நிறைய சீன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில், எல்லாமே நம்ம ஒரு லொக்கேஷனில் பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ரீட் செட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் சொன்ன உடனே ஆரம்பி இருப்பன் சார்கிட்ட போய், அவர் தான் ப்ரொடியூசர், அவர்கிட்ட போய் சொன்னோன்னே தம்பி டெஃபினட்டாக பண்ணுங்க சொல்லி ஃபுல் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. அப்போ வாகினியில் ஆக்சுவலாக இப்போ வடபழனியில் க்ரீன் பார்க் இருக்குது, அதுதான் ஒரிஜினல், அங்கே தான் நாங்கள் போட்டோம் அந்த செட்டு. அப்போ க்ரீன் பார்க்கில் அந்த ஹோல் ஏரியா அங்கே தான் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் அங்கே லேபோட வாட்டர் டேங்க் எல்லாம் இருந்து எல்லாத்தையும் மூடிட்டு ஃபுல்லாக ஒரு பக்கம் சினிமா தியேட்டரு செட் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் அவரோட ஹவுஸ் மட்டும் இன்டீரியர் ஃபுல்லாக கவர் பண்ணி அங்கேருந்து வெளியில் தெரியும், உள்ளேருந்து இங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே போகலாம், அந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கு. இந்த பக்கம் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, அங்கே ஒரு பின்னாடி டெம்பிள் மாதிரி ஒரு செட்டப்பு, ஒரு பேங்க்கு, ஃபுல் சின்ன சின்ன கடைகள், ஃபுல் ஸ்ட்ரீட் வாஸ் டன். மகி தான் ஆர்ட் டைரக்டர். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ செட் லைக் தட், பட் ஹீ ஹேட் தி கெப்பாசிட்டி அண்ட் த டேலண்ட் டு டூ இட். ஹீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். செட்டு ரெடி ஆச்சு, நாங்கள்லாம் வந்தோம், ரோடே போட்டோம் அங்கே, ஆக்சுவல் தார் ரோடே போட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம சீன்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டுக்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டே பாட்டு தான் ரெடி பண்ணோம். அந்த பாட்டு தருண்குமாரோட காம்போசிஷனில் அங்கே அந்த டான்ஸ் ஆடும்போது ஃபேபுலஸாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக அந்த பாட்டுக்காக பின்னாடி ரஜினி சார் பின்னாடி யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு இப்போ மறுபடியும் பாருங்கள். எல்லாம் இப்போ இருக்கிற டாப் கொரியோகிராஃபர்ஸ் அங்கே இருப்பாங்க. கல்யாண் மாஸ்டர், அசோக் ராஜ் மாஸ்டர், எல்லோரும் அங்கே இருப்பாங்க. சுற்றி நிறைய பேர் தெரியல, எல்லோரும் அங்கே லைனாக பின்னாடி ஆடுவாங்க. எல்லாருமே இந்த படத்தில் வரணும், இந்த பாட்டு நாங்கள் டான்ஸ் ஆடணும். அந்த பாட்டை பற்றி அவ்வளோ பரபரப்பாகிடுது. ஸோ இட் வாஸ் நைஸ், பியூட்டிஃபுல் டான்ஸ் மூமெண்ட், வெரி வெல் கொரியோகிராஃப்ட். அந்த அதில் ஃபஸ்ட்டு ஷாட்டு தான் தருண் வந்து சொன்னார், சார் பூஷ்ணிக்கு அப்படி மேலே போடணும் சார், நீங்கள் தலையால் அடித்து உடைக்கணும் விளாட்றேன். டே என் தலையாக என்னது கேட்டார். இல்லை சார் ஒரு எஃபெக்ட் பண்ணலாம் சார், நீங்கள் கான்டாக்ட் மட்டும் பண்ணுங்கள், அங்கே நம்ம பாம் மாஸ்டர் இருக்கார் சார், பிளாஸ்ட் பண்ணிவிடுவார். ஏற்கனவே தலையில் அடிக்கிறத பற்றி யோசிச்சா பாம் பிளாஸ்ட் வேறு சொல்கிறேடா அப்படின்னார். இல்லை சார் கரெக்டாக வரும்னு சொல்லிவிட்டு அப்போது ஏக்நாத்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார், அவர்கிட்ட கேட்டுட்டு பாபு நான் ஓகே ஹெட்டுடா ஏச்சு இல்லை என்ன சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சொல்லி ஜோக் அடித்து சிரித்து அந்த ஷார்ட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக் டைமிங்கில் பண்ணியிருப்பா. அப்படி ரஜினி சார் அப்படி அது கீழே வர ஒரு ஜம்ப் பண்ணுவார், அந்த கான்டாக்ட் முன்னாடி டப்புன்னு அது வெடிக்கும், அப்படியே ஹோல் செதறும், இல்லை தலையால் இது பண்ண முடியாது. பட் இட் வாஸ் ஸோ ப்ரில்லியன்ட்லி டன். இன்ட்ரடக்ஷன் லேண்ட் ஆனதும் அந்த கும்பிட்ற ஷார்ட்டை போட்டுட இட் வாஸ் த மேஜிக்கல் ஷாட். அண்ணாமலையில் எப்படி ஒரு அவர் இன்ட்ரோ ஷாட் கிடச்சது, அந்த மாதிரி ஒரு இதுலேயும் ஒரு இன்ட்ரோ ஷாட் கிடச்சிது. ஐ இஸ் வெரி ஹாப்பி. இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஓப்பனிங். ஒரு இப்போ கூட ஆயுத பூஜை வந்தால் இந்த பாட்டு வந்துடும். ஆட்டோக்காரங்களுக்கு இதுதான் ஒரு நேஷ்னல் ஆந்தம் மாதிரி வெரி வெரி ப்ரில்லியன்ட்லி சங். அதுவும் எஸ்பிவி சார் வாய்ஸில் அந்த பாட்டு கேட்குறது தான் கிக்கு. என்ன பவர் கொடுப்பார், என்ன ஒரு ஹி கிவ்ஸ் த ஜோஷ். பாட்டு டான்ஸு அதில் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் இருக்கும். வைரமு சாரோட பிரசவத்துக்கு இலவசம் எல்லாமே இருக்கும். ஹீஸ் அ டார்லிங் ஆஃப் தி மாசஸ், ஹீஸ் அ டார்லிங் ஆஃப் தி ஆட்டோ பீப்புள், காமன் மேன்கிற ஒரு கான்செப்டில் வி டிட் இட். ஆக்சுவலாக ஆட்டோ டிரைவருக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லியெல்லாம் டவுட் வந்தது எங்களுக்கு. ஆக்சுவலாக நானும் ரஜினி சார் அப்போது வி வென்ட் டு ஹைதராபாத் டிஸ்கஷன் பண்ணும்போது, நான் பஸ் கண்டக்டர் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில்லை சுரேஷ், பஸ் கண்டக்டராக அந்த கேரக்டர் பண்ணிடலாமா பேசினோம். ஆனால் பஸ் கண்டக்டர் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி பார்த்தா என்ன ஆகிடும்னா, பஸ் கண்டக்டரோட கேரக்டர் வந்து ஒரு ஏரியாவில் இன்னொரு ஏரியா போயிட்டு இருப்போம், அவ்வளோதான். பட் இது கிடையாது, நமக்கு நினச்ச மாதிரி மூமெண்ட் கிடையாது. ஸோ ட்ராவல் ஒரு ஒன் பிளேஸ் டு அனதர் இஸ் ஃபிக்ஸ்ட், ஹீ கான் கோ வேர் ஹி வாண்ட்ஸ். ஸோ அதனால் அது ப்ராக்டிக்கலாக இல்லை சொல்லிட்டு அதை ட்ராப் பண்ணோம். அப்புறம் பல என்னெல்லாமோ கேரக்டர்ஸு இதெல்லாம் பண்ணும்போது இல்லை, ஆட்டோ டிரைவர் தான் ஃபைனலில் ஃபிக்ஸ் ஆச்சு. அண்ட் ஆட்டோ டிரைவர் பிகேம் அ பர்ஃபெக்ட் ஃபார் தட் ரோல். அந்த இதில் சாங்கில் அங்கே வரும்போது ஆட்டோக்காரனுக்கு ஒரு சாங்கையும் போட்டு வரும்போது ஐ திங்க் இட் வாஸ் a பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஜென்ரலாக ரஜினி சார் படத்தில் இந்த டைமில் ஒரு ஃபைட் இருக்கும், ஏதோ ஒரு பெரிய வில்லன் வருவான், ஒரு ஆக்ஷன் வரும், ஒரு பெரிய எழுத காமெடி சீன் எதுவுமே இல்லை, ஒரு ஒன்றுமே பண்ணலை. ரெண்டு பேரும் ரஜினி சார் ஒன்றுமே பண்ணல, வந்தார், பார்த்தார், சைன் பண்ணார், போயிட்டார். ஆனால் இந்த சீன் பாட்டை கேட்டுவிட்டு எல்லாருமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது சார், வெரி குட் வெரி குட்லாம் சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு ரஜினி சார் வந்து, தேவா சார் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இது கேசட்டில் வச்சுக்கலாம், படத்தில் நம்ம வைக்க முடியாது அப்படின்ட்டு. ஷாக்கு தேவா சார்.
இதெல்லாம் வந்து நம்ம பயப்பட வேண்டிய மேட்டர். நம்ம அது ரிவர்ஸில் we are thinking, we are all not worried that this is all going to work out in a different way. ஆடியன்ஸை வந்து பயந்துட்டோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.